எல்லாம் வந்து இந்த முட்டையை அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, அழகாக வந்து சின்னதாக கடலாம் வச்சுருக்காங்க. வாவ்! இந்த பில்டிங்கோட அழகை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து நான் நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 வருஷம் பழமையான ஒரு சந்து. நான் உள்ளே போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறேன். அழகாக வந்து புத்தர் சிலை என்ட்ரன்ஸில் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு உள்ளே போகிறோம், உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து அலோட் கிடையாது. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ் பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி, நம்ம தமிழரோட பாரம்பரியம், நம்ம தமிழரோட வாழ்க்கை வழிமுறை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு மெமரிஸாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ அது வந்து இந்த ஸ்பாட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் பண்பாடு அதை வந்து நோக்கமாக கொண்டு இது பண்ணுற ஒரு இடம். ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒயிட் டவுன் ஹவுஸில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள்ல வந்து இதுவும் ஒன்று. ஸோ அப்போ தான் அங்கே தான் நானும் இருக்கேன். டோன்ட் டச்சுன்னு போட்டிருக்கு. அந்த பழைய அந்த கதவு, அதுக்கப்புறம் ஊஞ்சல் பாருங்கள், பழைய காலத்து ஊஞ்சல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஓ, அந்த காலத்து வீடு பாருங்கள், 300 வருஷம் பழமையான வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஜன்னல் இருக்குது பாருங்கள். பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு சூப்பரான இடம் அப்படின்னா வந்து இந்த கியூரியோ சென்டர் அப்படின்ற ஒரு இடம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் உள்ளே போகிறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே நம்ம தமிழர் பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட அந்த காலத்தில் வீடு கட்டினாங்களா, அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 300 இயர்ஸ் வந்து பழமையான ஒரு பில்டிங். ஒரு காஃபி ஷாப் இருக்குது இங்கே வருங்க. ஆனால் இப்போ வந்து செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்டேஜ் பில்டிங்ஸ் தான். ஆனால் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரு, காஃபி ஷாப்பு அந்த மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம். நல்ல சூப்பரான பில்டிங்காக எதுவும் கிடைக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீச்சு. இப்போ இங்கேருந்து நேராக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சென்னை மித்த ஊர்லேருந்து வரோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாண்டிச்சேரியில் வந்து ஒயிட் டவுன் சுற்றிட்டுருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னா வந்து அது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ பாண்டிச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. ஸோ World War I பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக அடித்து ஊரே நாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ், அதாவது ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்த ஊரை வந்து மறுபடியும் வந்து உருவாக்கி ரீபில்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட ஒரு சின்ன வரலாறு. நமக்கு ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் கூட பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸ் கிட்ட தான் இருந்தது. கரெக்டாக வந்து 1962 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட வந்து பாண்டிச்சேரியை ஒப்படைச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து பாண்டிச்சேரி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு யூரோப் சிட்டி மாதிரி இன்னுமே இருக்குது. ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் வந்து இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் டவுன், அதுக்கப்புறம் வந்து தமிழ் கல்ச்சரலான அதுக்கு ஒரு தனி டவுன் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டவுன், அதாவது ஒயிட் டவுன் சொல்ல போகிற ஒரு இடம் தான். 2006 வருஷம் தான் வந்து பாண்டிச்சேரி அப்படின்ற பேரை வந்துட்டு புதுச்சேரி அப்படின்னு மாற்றி வச்சாங்க. நானும் நம்ம சேனலுக்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக பாண்டிச்சேரியில் ஒன் டே ட்ரிப் வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் ஒன் டே ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஒயிட் டவுனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிற ஸ்பாட்டு தான், அதாவது வேர்ல்டுலே, இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு கட்டின லைட் ஹவுஸு. ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு கட்டின லைட் ஹவுஸும் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் மெயினான யூனிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என் கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போகிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வந்து இது வந்து வீக் டேஸ், இன்னும் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இன்னும் வைப்பாக இருக்கும். நான் வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால வந்து ஸ்கூல் இப்போ தான் விட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க ஒயிட் டவுனில், அதுவுமே வந்து வின்டேஜ் ஸ்கூலு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, ஒரு சின்ன இதில் வந்து ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லுமே ஆர்ட் கலெக்ஷன்ஸ்.
இந்த பில்டிங் பாருங்கள் செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கெஃபே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு, கிராண்ட் ஹோட்டல் டி யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒயிட் டவுன் தாங்க. இன்னும் இந்த மாதிரி வில்லாஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு சில வில்லாஸில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. ஒரு சில நிறைய வில்லாஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே வந்து இந்த மெமரிஸ்க்காக வந்து அது ஒரு கெஃபேவாக மாற்றிட்டாங்க. இதுவுமே வந்து ஒரு கெஃபே தான். இதுக்கெல்லாம் வந்து மெனு வெரைட்டிஸ், இந்த கெஃபேல இருக்க மெனு வெரைட்டிஸ் சும்மா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதுதான் இந்த கெஃபேவோட என்ட்ரன்ஸு. செம்ம ஆம்பியன்ஸில் இருக்குது ஒரு கெஃபேவும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஈட்டிங் ஸ்பாட் அப்படின்னா இந்த ஈட்டிங். ஸோ என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஏரியா. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா வந்துட்டு நிறைய கெஃபேஸாக மாறிட்டு இருக்கு எல்லா பில்டிங்ஸும். ஸோ அதுதான் ஒரே ஒரு வருத்தம். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒயிட் டவுன் பெஸ்ட்டு. என்ன மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் பாருங்கள். என்னடா பசிக்குதா? பசிக்குது. பாண்டிச்சேரி வந்தாச்சு, ஒயிட் டவுன் சுற்றி பார்த்தாச்சு, சாப்பிட போகிறோம். காலையில் ஒரு கட்டு கட்டிட்டோம். மதியானம் எங்கே சாப்பிட்லாம் ராமே? என்ன வேணும் நீ சொல்லு. தொக்கு பிரியாணி. தொக்கு பிரியாணி? இப்போ தான் நீ ஃபார்முக்கு வந்திருக்க. பாண்டிச்சேரி வந்தாலே தொக்கு பிரியாணி ஃபேமஸுங்க. நேராக போயிட்டு நாங்கள் தொக்கு பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நல்லா ஒரு கன் பீஸ் அப்படியே தூக்கி போடுறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு சூப்பரான ஹோட்டலு. பாண்டிச்சேரி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். வில்லியனூர் அப்படின்ற ஒரு ஊர், வில்லியனூர். அந்த வில்லியனூரில் தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வில்லியனூரில் லொக்கேட் ஆகிருக்க ஜீவசத்யா தொக்கு பிரியாணி தான் வந்திருக்கும். சிக்கன் பீஸு பயங்கரமாக இருக்குது. ஒரு கன் பீஸை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ராமுக்கு ஒரு ஃபுல் பீஸ் வந்துக்குது. பீஸு தொக்கோடங்க வரும் அப்படியே நல்லா மெஜாக இருக்குது. மசாலா அப்படியே உள்ளே ஊறி ஆஹா அப்படியே அப்படியே பிரியாணியோடு அப்படியே சேர்த்து அந்த தொக்கை அப்படியே சேர்த்து வச்சுட்டு இது டெக்ஸ்சர் பயங்கரமாக இருக்கும் பையன். செம்மையாக இருக்கும். அந்த தொக்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்கும். பீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக குக் ஆகுது அப்படின்ட்டு. நல்லா டெண்டராக குக் ஆகுது பீஸு. அதே மாதிரி அந்த தொக்கோட அப்படியே நல்லா பிசைஞ்சு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 9.4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஜீவசத்யாவில் இந்த தொக்கு பிரியாணி மஸ்ட்டு ட்ரை. வேறு லெவலில் வந்து இந்த மாதிரி பிரியாணி ஓஜி இங்கே தான். இந்த பிரியாணி வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருக்குது. மாசாக இருக்குது. அடுத்து வந்து முட்டை. ஃபைனலாக வந்து இந்த முட்டையை அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து
லைட்டாக உடைச்சி சிக்கன் பீஸோடு சேர்த்து இந்த மாதிரி இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. சீரியஸாங்க இந்த மாதிரி இருக்குதுமா, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தொக்கு வந்து மாசாக இருக்குது. வேறு எங்கே தொக்கு பிரியாணி அப்படின்னாலும் எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் ஓஜிங்க, அதனால தான் இங்கே கூட்டமும் வருது. செம்ம கூட்டம், செம்ம ரெஸ்ட்டு. எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஆந்திரா. ஆந்திராலேருந்து பாண்டிச்சேரியா? சாப்பிட்டீங்களா? இது எப்படி இருந்துச்சு? பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? பாண்டிச்சேரியில லைட் ஹவுஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லைட் ஹவுஸுங்க. அந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாவ், அதோ தெரியுது பாருங்க லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் மேலதான் இப்போ நம்ம போறோம். என்ன மாதிரி வியூ பாருங்க. இந்த டர்னிங் வாழ்க்கையில எல்லாருமே அடிக்க வேண்டிய டர்னிங் தான். வச்சுக்கோங்க, இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒன் ஆஃப் த சொவீனியருங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலுமே வந்துட்டு அந்த ஊரில் இருக்க லைட் ஹவுஸை வந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா 19th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் மேலே போகிறோம். கவுண்டிங்கில் போகலாம். ரெடி? 1 2 3. மேல இருந்து பாக்குறதுக்கு சரியான வியூ. மொத்த பாண்டிச்சேரியும் தெரியுது பாருங்க. சரியான வியூடா. ஸோ இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த லைட் ஹவுஸ் மட்டும். உங்கள் முன்னாடி இருக்க இந்த சர்ச் இருக்குல்ல, இதுதான் வந்து சேக்ரட் ஹார்ட் ஆஃப் பேசிலிக்கா அப்படின்னு சொல்ல போகிற இந்த சர்ச்சு. ஸோ இந்த சர்ச் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியோ கேத்தோலிக். எப்படி இருக்கு பாருங்க சர்ச்சு, செம்மையாக இருக்கும் இந்த சர்ச்சு. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சர்ச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து 1902 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1907 வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சரியான சர்ச்சு, கிட்டத்தட்ட வந்து 100 இயர்ஸ் பழமையான ஒரு சர்ச்சு தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மைனர் பேசிலிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவிலே வந்து இம்பார்ட்டண்ட் கேத்தோலிக் பில்கிரிமேஜ் சர்ச்சில் இதுவும் ஒன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோலிக் முறைப்படி அவங்க அந்த இதில் நிறையா இது இருக்குது. ஸோ அதில் வந்து கேத்தோலிக்கை பற்றி அந்த இதுபடி வந்தது. ஸோ இந்த பாண்டிச்சேரி சீரீஸ் 1 வந்து ஒரு சர்ச் பார்த்துருப்பீங்க. இது பாண்டிச்சேரி சீரீஸ் 2 வந்து இந்த சர்ச் வந்திருக்கும். இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸஸ் வச்சுருக்காங்க. இதுதாங்க, அதாவது ஃப்ரெஞ்ச் பீரியடில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு. வாவ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து ப்ரே பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது ஸ்பேஸு மேலே. வா, அந்த கிளாஸ் அந்த பாருங்கள், கலர்ஃபுல் கிளாஸ் வச்சு அப்போவே கட்டியிருக்காங்க. சன்லைட் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்லேருந்து வெளிச்சம் அப்படியே வரும். ஸோ என்னை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டது வந்து ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்துட்டு
ஓல்டு லேடி ஏஞ்சல்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் கட்டினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோலிக் ஸ்டைலில் வந்து கட்டியிருப்பாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மஸ்ட் விசிட் ஸ்பாட்ஸில் வந்து இதுவும் ஒன்று. இந்த கட்டுமான பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கே எந்த லைட்டுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கட்டியிருக்கிற அந்த விதம், அந்த கிளாஸில் இருக்க லைட்டு வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சர்ச்சில் இதுவும் ஒன்று.